மேம், சொல்லுங்கம்மா. தூக்கமின்மை பிரச்சனைக்கு 2 முத்திரை சொல்லி கொடுத்துருக்கீங்க மேம். ஒன்னு வாயு முத்திரை, இன்னொன்னு நீர் முத்திரை. இது ரெண்டுத்துல எது மேம் நாங்க பிராக்டிஸ் பண்ணலாம்? இதுக்கான விளக்கம் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கும் நான் சொல்றேன். இப்போ தூக்கமின்மை பிரச்சனை மட்டும் இல்லைங்க, எந்த பிரச்சனைனாலுமே இதற்கான வேர் காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம பெஸ்ட்டான முத்திரையை செலக்ட் பண்ண முடியும். இப்போ இவங்க கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 முத்திரை கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து வாயு முத்திரை, இன்னொன்று வந்து நீர் முத்திரை, வருண முத்திரை கேட்டிருக்காங்க. இதில் யாருக்கெல்லாம் வந்து வாயு முத்திரை பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா, அதீத எண்ணங்களால் எனக்கு தூக்கம் வரல மேடம், இல்லை வந்து எனக்கு வந்து எப்போவுமே மனசு வந்து பரபரப்பாகவே இருக்குது, ஒரு மாதிரி வந்து நான் ஆன்சைட்டியாகவே இருக்கேன், இப்படின்னு இருக்கிறவங்க தூக்கமின்மை பிரச்சனையால் அவதிப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டான முத்திரை வாயு முத்திரை. ராத்திரி பார்த்தீங்கன்னா புரண்டு புரண்டு படுக்கிற ஒரு சூழல் இருக்கும். இவங்க எல்லாருக்குமே பாடியில் அதிக ஹீட் இருக்கும். ஸோ இவங்களுக்கு பெஸ்ட்டான முத்திரை அப்படின்னா அது வந்து நீர் முத்திரை தான். ஸோ இது 2 முத்திரையும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி செய்யறதுன்னு ஒரு குயிக்காக ரீகேப் பார்த்துடலாம். வாயு முத்திரை எப்படி பண்ணணும் அப்படின்னா, உங்களோட கைகளில் வந்து இந்த ஆள்காட்டி விரல் இருக்கிறீங்களா, இதை இப்படி மடிச்சு கட்டை விரலுக்கு கீழே இப்படி வச்சு இப்படி பண்ணணுங்க. ஸோ இதுதான் வாயு முத்திரை. அதே மாதிரி நீர் முத்திரை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுண்டு விரல் நுனியோட நம்ம கட்டை விரல் நுனியை இப்படி இணைக்க போகிறோம். இதுதான் வந்து நீர் முத்திரை. உங்களுக்கு இந்த 2 முத்திரையில நீங்க யாரு, உங்களோட தொந்தரவு என்ன அப்படின்னு நீங்களே அனலைஸ் பண்ணிட்டு பெஸ்ட்டான முத்திரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை டெய்லி நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட தூக்கமின்மை பிரச்சனையில இருந்து நல்ல ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும்.